உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. மீட் அப்படின்னா சந்திக்கிறது, யூ அப்படின்னா உங்களை, நைஸ் அப்படின்னா மகிழ்ச்சி. நைஸ் டு மீட் யூ அப்படின்னா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. அவங்கிட்ட எதுவும் சொல்லாத, அவனிடம் எதுவும் செல்லாத. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டெல் இம் எனிதிங். டோன்ட் டெல் இம் எனிதிங். டெல் அப்படின்னா சொல்கிறது, டோன்ட் டெல் அப்படின்னா சொல்லாதே, ஹிம் அப்படின்னா அவனிடம், எனிதிங் அப்படின்னா எதுவும். டோன்ட் டெல் இம் எனிதிங் அப்படின்னா அவனிடம் எதுவும் சொல்லாதே. நீ என்ன பார்த்த? நீ என்ன பார்த்த? வாட் டிட் யூ see? வாட் டிட் யூ see? நீ என்ன பார்த்தாய்? வாட் டிட் யூ see அப்படின்னா நீ என்ன பார்த்தாய். இது உன்னுடையதா? இது உன்னோடதா? இது உன்னுடையதா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஸ் இட் யுவர்ஸ்? இஸ் இட் யுவர்ஸ்? யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையதா. இஸ் இட் அப்படின்னா இது, இது உன்னுடையதா. ஒரு நல்ல முடிவை எடு, நல்ல முடிவை சொல்லு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் எ குட் டெசிஷன். டேக் எ குட் டெசிஷன். டெசிஷன் அப்படின்றது முடிவு, குட் அப்படின்னா நல்லது, டேக் அப்படின்னா எடுக்கிறது. நல்ல முடிவை எடு, டேக் எ குட் டெசிஷன். நீ ஏன் அமைதியாக இருக்க? நீ ஏன் அமைதியாக இருக்க? ஒய் ஆர் யூ சைலண்ட்? ஒய் ஆர் யூ சைலண்ட்? ஒய் அப்படின்னா ஏன், யூ அப்படின்னா நீங்கள், சைலண்ட் அப்படின்னா அமைதி. ஒய் ஆர் யூ சைலண்ட் அப்படின்னா நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? நீ என்ன யோசிக்கிற? நீ என்ன யோசிக்கிறாய்? வாட் ஆர் யூ திங்கிங்? வாட் ஆர் யூ திங்கிங்? வாட் அப்படின்னா என்ன, யூ அப்படின்னா நீ, திங்கிங் அப்படின்னா யோசிக்கிறது. வாட் ஆர் யூ திங்கிங் அப்படின்னா நீ என்ன யோசிக்கிறாய். இனிமேல் இங்கே வராத, இனி இங்கே வராத. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் கம் இயர் அகெயின். டோன்ட் கம் இயர் அகெயின். கம் அப்படின்னா வர்றது, டோன்ட் கம் அப்படின்னா வராத, இயர் அப்படின்னா இங்கே, அகெயின் அப்படின்னா இனிமேல். டோன்ட் கம் இயர் அகெயின் அப்படின்னா இனிமேல் இங்கே வராத. எனக்கு அதை திரும்பவும் காட்டு, எனக்கு மீண்டும் அதை காட்டு. அந்த மாதிரி இன்னொரு டைம் நம்ம கேட்போம்ல, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷோ மீ அகெயின். ஷோ மீ அகெயின். நான் கவலைப்படலை, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர். உனக்கு தெரியுமா? உனக்கு அது தெரியுமா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டு யூ நோ? டு யூ நோ? உனக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்குறது? டு யூ நோ? பொறாமப்படாத, பொறாம கொள்ளாத. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி ஜெலஸ். டோன்ட் பி ஜெலஸ். ஜெலஸ் அப்படின்னா பொறாமை, டோன்ட் பி ஜெலஸ் அப்படின்னா பொறாமை படாதே. என்னை சங்கடப்படுத்தாத, என்னை சங்கடப்படுத்தாதே. டோன்ட் எம்பாரஸ் மீ. எம்பாரஸ் அப்படின்னா சங்கடப்படுத்துவது, டோன்ட் அப்படின்னா பண்ணக்கூடாது. டோன்ட் எம்பாரஸ் அப்படின்னா சங்கடப்படுத்தாதே, மீ அப்படின்னா என்னை. டோன்ட் எம்பாரஸ் மீ, என்னை சங்கடப்படுத்தாதே. நான் சிக்கலில் இருக்கேன். நான் சிக்கலில் இருக்கேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ எம் இன் ட்ரபிள். ஐ எம் இன் ட்ரபிள். ட்ரபிள் அப்படின்னா சிக்கல். கூடிய விரைவில், கூடிய சீக்கிரம், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? as soon as possible.
as soon as possible. நான் உள்ளே வரலாமா? நான் உள்ளே வரலாமா? நம்ம ஒருத்தரோட ரூமுக்கு போகும்போது டோரை வந்து நாக் பண்ணுறோம். நாக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? மே ஐ கம் இன்? மே ஐ கம் இன்? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு யார் சொன்னது? உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போம்ல, அதை நம்ம இங்கிலீஷில் ஹவ் டு யூ நோ அப்படின்னு சொல்லலாம். ஹவ் டு யூ நோ? எப்படி உங்களுக்கு தெரியும்? தொடர்ந்து முயற்சி செய், தொடர்ந்து பயிற்சி செய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? கீப் ஆன் ட்ரையிங். நம்ம பசங்களோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து இப்போ பசங்க வந்து படிக்கிறாங்கன்னா, அவங்க ஸ்கூல் மார்க் வந்து கம்மியாக எடுத்திருக்காங்கன்னா, நீ ட்ரை பண்ணு, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம கீப் ஆன் ட்ரையிங், கீப் ஆன் ட்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாவற்றையும் தயாராக வைத்திருங்கள். எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு இரு, தயாராக வச்சுட்டு இரு. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் எவ்ரிதிங் ரெடி, கீப் எவ்ரிதிங் ரெடி. எல்லாவற்றையும் தயார் செய்யுங்கள். கெட் எவ்ரிதிங் ரெடி. எல்லாவற்றையும் தயார் செய்யுங்கள். கெட் எவ்ரிதிங் ரெடி. அதை திரும்ப சொல்லு, அதை திரும்ப சொல்லு. சே தட் அகெயின். சொல்லு அப்படின்றத வந்து சே அப்படின்னு சொல்லுவோம். தட் அப்படின்னா அதை, திரும்ப மீண்டும் அப்படின்றத வந்து அகெயின் அப்படின்னு சொல்லணும். சே தட் அகெயின் அப்படின்னா அதை திரும்ப சொல்லு. நான் படிப்பேன், நான் படிப்பேன், நான் படிப்பேன். ஐ வில் ரீட், ஐ வில் ரீட். நான் படிப்பேன். நான் வருவேன். ஐ வில் கம், ஐ வில் கம். நம்ம இனிமேல் வரப்போகிறத வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வில் கம். எதுவும் செய்யாத. டோன்ட் டூ எனிதிங். எதுவும் செய்யாதே. டோன்ட் டூ எனிதிங். டோன்ட் டூ அப்படின்னா செய்யாதே. எனிதிங் அப்படின்னா எதுவும். எனக்காக காத்திரு, எனக்காக வெயிட் பண்ணு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? வெயிட் ஃபார் மீ, வெயிட் ஃபார் மீ. என் மேலே கோபப்படாத, என் மேலே கோபம் படாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி ஆங்க்ரி வித் மீ, டோன்ட் பி ஆங்க்ரி வித் மீ. நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லிசன் டு மீ, லிசன் டு மீ. இதை உடனே செய், இதை உடனே செய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ இட் நவ். நவ் அப்படின்னா இப்போவே. இதை உடனே செய் அப்படின்னா டூ இட் நவ். எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ டோன்ட் ரிமெம்பர். ஞாபகம் அப்படின்றத வந்து ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் ரிமெம்பர்னா ஞாபகம் இல்லை. ஐ அப்படின்னா எனக்கு. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு வேறு வழியே இல்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஹாவ் நோ வே, யூ ஹாவ் நோ வே. நான் அங்கு செல்வது அரிது. அதாவது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம அடிக்கடிக்கு போக மாட்டோம், எப்பயாச்சும் தான் போவோம். அதை தான் வந்து அரிதுன்னு சொல்லுவாங்க. தமிழில் ஒரு வந்து அத்தி பூத்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயாச்சும் தான் ஒரு நிகழ்வு நடக்கும், அதை தான் வந்து அரிதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அடிக்கடி போகாமல் வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை வருஷத்துக்கு 2 டைம் அந்த மாதிரி தான் போவீங்கன்னா அங்கே அதை வந்து நம்ம அரிதுன்னு சொல்லுவோம். அப்போது நாங்கள் போகிறது வந்து அரிது. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹார்ட்லி கோ தேர், ஐ ஹார்ட்லி கோ தேர். பயப்படாத. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி அஃப்ரைடு. அஃப்ரைடுனா பயப்படுறது. டோன்ட் அப்படின்னா டோன்ட் பி அஃப்ரைடு, பயப்படாதே. எதுவும் நடக்காது, கவலைப்படாத. எதுவும் நடக்காது,
இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நத்திங் வில் ஹேப்பன். எதுவும் நடக்காது. நத்திங் வில் ஹேப்பன்.